ஹலோ! இன்னைக்கு ஒரு மினி விளாக் தான் வந்து பார்க்க போறோம். நேத்து வந்து சண்டே நான்வெஜ் எடுக்காதங்காட்டி ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து பூசணிக்காய் வச்சு ஒரு மோர் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து அப்பளம் தான் வந்து பொரிச்சிருந்தேன். இந்த மோர் குழம்பு ரெசிபி ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோல வந்து போட்டிருக்கேன். வேணுனா வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து லஞ்சுக்கு வந்து பண்ணியிருந்தேன். அப்படியே வந்து பலாப்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அது வந்து பாதி சாப்பிட்டு மீதி கொஞ்சம் இருந்துச்சு. சரி அத வச்சு ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து யோசிச்சேன். சரி அத வச்சு சிம்பிளா வந்து சிப்ஸே வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட கொட்டையெல்லாம் வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி நீள நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். பேனில் நல்லா எண்ணெய் வந்து ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாப்பழத்தை போட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ நல்லா வந்து மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகிற அளவுக்கு அதோட கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா கலர் நல்லா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு தண்ணி வந்து ஊற்றிட்டு இன்னும்னா மிளகாத்தூளும் வந்து சேர்த்திக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான பலாப்பழம் சிப்ஸ் வந்து ரெடி.